ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிளாசம்ஸ் வித் பிரியாராம். வாங்க நம்ம இன்றைக்கி ரோடு கடையில் இருக்கிற மசாலா பேல் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஸ்கூல் வாசல் எல்லாமும் கிடைக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆனியன் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் கேரட், அப்புறம் கொத்தமல்லி தழைகள். கேரட்டோடு நீங்கள் வெள்ளரிக்காய், மாங்காய் இது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இந்த சீசனில் மாங்காவும் கிடைக்கும் உங்களுக்கு, அதையும் துருவி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், இங்கே துருவி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மசாலா ஐட்டம் பார்க்கலாம். மசாலா சாமான்கள் இது வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன், சாட் மசாலா அரை ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொரி எடுத்துக்கிறோம். நம்ம தேவையான அளவு பொரி எடுத்துக்கிறோம். நிலக்கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் உப்பு சேர்த்துருக்கேன். மற்ற எந்த சாமான்லேயும் உப்பு சேர்க்கலை. இந்த உப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே இருக்கும் மிக்சர், ஓமப்பொடி, காரா பூந்தி, இதில் எது இருக்கோ நம்ம அதை வந்து மேலே தூவிக்கலாம். நம்மக்கிட்டே இருக்கிற பொருள் தான் இதெல்லாம். ஸ்நாக்ஸ் இருக்கும், அதை எடுத்து நம்ம கடைசியாக அதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது கூட நம்ம ஒரு லெமனை வந்து கடைசியாக நம்ம ஒரு புழிஞ்சு விடுறோம். அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மையோடு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கிறோம். பொடியாக கட் பண்ண ஆனியனை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு எல்லாமே எடுத்துக்கோங்க. அடுத்தது கேரட்டு. நான் எங்கள் பசங்களுக்கு வந்து கட் பண்ணி பிடிச்சது, அதனால் அது மாதிரி போட்டிருக்கேன். கேரட், வெள்ளரிக்காய், மாங்காய் இது எல்லாமே உங்களுக்கு துருவி பிடிச்சது அப்படின்னா துருவி சேர்த்துக்கோங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்பொழுது நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கேரட் சேர்க்குறேன். வெள்ளரிக்காய், மாங்காய் இருந்தால் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எதுக்கும் நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்க்கலாம். கரம் மசாலா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் தட்டை தெரியாமல் போட்ட மாதிரி நீங்களும் போட்டுற வேண்டாம். தட்டு தெரியாமல் விழுந்துருச்சு. ஸோ இதை கலந்து விட்டுட்டு, இதில் எதுவும் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இதோட நம்ம அந்த வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலையை சேர்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலையில் உப்பு சேர்த்து நான் வேக வச்சுட்டேன். இந்த உப்பே எனக்கு இது எல்லாத்துக்குமே போகும், அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பு, மற்ற காயும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் ஃபைனலாக இந்த பொரியை நம்ம சேர்த்துக்கிறோம். பொரியை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிக்சர், ஓமப்பொடி, பூந்தி எது இருக்கோ அதை நீங்கள் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதோட இப்போ லெமன் புழிய போகிறோம். அந்த புளிப்பு சுவையோடு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆம்ச்சூர் பவுடரை விட லெமன் நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லெமனை இப்போ சேர்த்து அதையும் இப்போ இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இதோட மாதுளம்பழம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த மாதுளம்பழத்தையும் இப்போ ஃபைனலாக போட்டுக்கோங்க. பசங்க தனியாக கொடுத்து சாப்பிட்றத விட இதில் நம்ம கொஞ்சம் தூவி, இது எல்லாமே நம்ம வீட்டில் செய்யும்பொழுது நம்ம விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மாதுளம்பழம் இருந்தாலும் அதை இதோட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மசாலா பூரி ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதோட கடைசியாக வந்து ஃபைனல் டச் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் போடும்போது அந்த வாசனையும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.